தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீதிமன்ற உத்தரவை மீறி ஆவணங்கள் தொடர்பாக படத்தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு சம்மன் அனுப்பிய நடவடிக்கையை ஏற்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்கள். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக சினிமா தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவீந்திரன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை ஆகாஷ் பாஸ்கரனிலிருந்து ஆவணங்களை பறிமுதல் செய்தது. இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆகாஷ் பாஸ்கரனிலிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்றும் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கும் தடை விதித்தும் உத்தரவு பிறப்பித்தது. ஆனால் நீதிமன்றம் தடை விதித்த பிறகும் ஆகாஷ் பாஸ்கரிடம் கைப்பற்றப்பட்ட அந்த ஆவணம் தொடர்பாக அமலாக்கத்துறையின் மேல்முறை அதிகாரி நோட்டீஸ் அனுப்பியதாக கூறி ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பில் இன்று மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் லட்சுமிநாதன் அமரில் முறையீட்டு செய்தார். அப்போது நீதிமன்ற உத்தரவை மீறி இப்படி ஒரு சம்மன் எப்படி அனுப்பப்பட்டது என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார்கள். இதற்கு பதிலளித்த அமலாக்கத்துறை தரப்பு வழக்கறிஞர் வேண்டுமென்றே உத்தரவு மீறப்படவில்லை, தவறுதலாக சம்மன் அனுப்பப்பட்டதாக தெரிவித்தார். ஆனால் இந்த வழக்கை எவ்வளவு முக்கியமானதாக அமலாக்கத்துறை கருதியது என்று தங்களுக்கு தெரியும் என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் இது தவறுதலாக நடந்ததாக தெரியவில்லை என்று குறிப்பிட்டார்கள். அதே போல இந்த வழக்கில் நீதிமன்றம் ஒரு ஆவணத்தை கேட்டபோது காலம் தாழ்த்திய அமலாக்கத்துறை இப்போது ஏன் சம்மன் அனுப்பியது என்றும் கேள்வி எழுப்பினார்கள். அமலாக்கத்துறையின் எந்த ஒரு நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்த நீதிபதிகள் விருப்பப்பட்டால் ஆகாஷ் பாஸ்கர் தரப்பிலிருந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்யலாம் என்றும் தற்போது தெரிவித்துள்ளார்கள். விவரங்களுக்கு நன்றி மதன்.